السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. அன்பிற்கினிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமதான் மாதத்துடைய ஒற்றைப்படை இரவுகளை நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். குர்ஆனுடனான நம்முடைய தொடர்பை பலப்படுத்திக் கொள்வது மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கின்றது. இப்பொழுது நான் உங்களுக்கு முன்னால் 2 வசனங்களை ஓதி காண்பித்தேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூறாவில் நமக்கு கற்றுத்தரக்கூடிய மிக அழகான ஒரு துவா. இறைவா, நேரான பாதையில் நீ எங்களை நடத்துவாயாக. அது நீ யார் மீது அருள் புரிந்தாயோ அவர்களுடைய வழி. உன்னுடைய கோபத்திற்கு உள்ளானவர்களோ அல்லது வழி தவறியவர்களோ அவர்களுடைய வழி அன்று என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கின்றான். அப்படி என்றால் அல்லாஹ்வுடைய நிஅமத்துகளை பெற்றவர்கள் நபிமார்கள், சித்தீகீன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், இவர்களுடைய அந்த பாதையில் எங்களையும் நீ நடத்துவாயாக என்று நாம் அல்லாஹ்விடம் ஒவ்வொரு தொழுகையிலும் துவா கேட்கின்றோம். காரணம், இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய ஆக சிறந்த ஒரு அருட்கொடை என்பது இந்த ஹிதாயத். ஆக சிறந்த ஒரு நிஅமத் என்பது இந்த ஹிதாயத், இந்த ஈமானுடைய தௌஃபீக். எனவே அல்லாஹ்விடத்தில் அதை நாம் தொடர்ந்து கேட்பதற்கான காரணம், அது நம்ம விட்டு வெளியே சென்று விடக்கூடாது, நாம் தவறான பாதையில் சென்று விடக்கூடாது. அதே சமயம் அல்லாஹ்வுடைய அருட்கடைகளை பெற்றவர்கள், அல்லாஹ்வுடைய நியமத்தை பெற்றவர்கள் யார் என்றால் அல்லாஹ்வுடைய பேச்சை கேட்டு அல்லாஹ்வுடைய சட்டங்களை இந்த உலகத்தில் நடைமுறைப்படுத்தியவர்கள் நபிமார்கள், சித்தீகீன்கள், சுஹதாக்கள் மற்றும் சாலிஹீன்கள். ஆனால் யூதர்கள் மற்றும் நசாராக்கள் அவர்கள் அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு உள்ளானார்கள், அல்லாஹ்வுடைய சாபத்திற்கு உள்ளானார்கள், வழி தவறி சென்றார்கள். யூதர்கள் அவர்கள் அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு ஏன் ஆளானார்கள் என்றால் அவர்களிடம் இல்மு இருந்தது, ஆனால் அவர்கள் அமல்படுத்தவில்லை. கிறிஸ்தவர்கள் அவர்களிடத்தில் அமல் இருந்தது, ஆனால் அவரிடத்தில் இல்ம் இல்லை. எனவே இல்ம் இல்லாத அமலும் அமல் இல்லாத இல்மும் அது பயனற்றது என்பதை முஃபஸ்ஸீர்கள் விளக்குகின்றார்கள். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்காக இந்த ஹிதாயத்திற்கு நாம் நிறையவே நன்றி கடன் பட்டிருக்கின்றோம். அல்லாஹ்வுக்கு அதிகமாக நன்றி செலுத்தக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தந்து புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.